எதுக்காக இந்த வெப்சைட்டில் 49 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க, அது வாங்கினா கிடைக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது என்ன வெப்சைட்டுன்னா nextgenindias.com எதுக்காக 49 ருபீஸ் கொடுத்து போட்டிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வாங்க. வீடியோ கொடுக்கலாம். சரி, இப்போது நீங்கள் ஒரு டிவி, ஒரு லேப்டாப்பு, பிரிண்டரு, சிசிடிவி, ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க 49 ருபீஸுக்கு. எதுக்காக? அது உண்மையிலேயே நீங்கள் 49 ருபீஸுக்கு கொடுப்பீங்களா? இருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேள்வியாக கேளுங்க, நான் ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் கேட்டதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற ஜனங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சரி சார், நீங்கள் எதுக்காக 49 ருபீஸ் கொடுத்தோன்னா நாங்கள் எங்களோட வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வெப்சைட் வந்து எல்லாருக்குமே தெரியணும். ப்ரைஸ் அதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அளவுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கோம். இதுதாங்க ஆஃபர்ஸ்க்கான காரணம். சரி, இப்போ 49 ருபீஸ் கொடுத்து வாங்கினா அது கிடைக்குங்களா? இப்போ ஒரு பிரிண்டர் நான் வாங்கினேன், அந்த பிரிண்டர் எனக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பிரிண்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 49 ருபீஸ் உடனே உங்களுக்கு கிடைக்குமான்றது அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா 49 ருபீஸ் வந்து லக்கி வின்னர்ஸ் ஒன்லி செலக்டட் திஸ் 49 ருபீஸ் அப்படின்னு. எதுக்காகனா 49 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லக்கி வின்னர் அதான் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி எல்லாமே கொடுத்துருவோம். சரி சார், இப்போ 49 ருபீஸ் கொடுத்து நான் வாங்குறேன், எனக்கு லக்கி வின்னர் ஆகிட்டேன் அப்படின்றது எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்கள். 49 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்க, நீங்கள் ஆர்டர் போட்டிங்க, 49 ருபீஸ் கொடுத்து பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மெசேஜ் வந்து உடனே ரிப்ளை ஆகிடும். அதாவது நீங்கள் 49 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க இந்த மாடல் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஐடி எல்லாமே சேர்ந்து வந்துடும். மென்ஷன் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னாடி ஒரு சில காரணம் சொல்லிடுறேன். வாங்கும்போது கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்கள் மெயில் ஐடியெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு கரெக்டாக வரும் ரிப்ளை. நீங்கள் வாங்கின அடுத்த 2 நிமிஷத்துலேயோ 5 நிமிஷத்துக்குள்ளேயோ உங்களுக்கு லக்கி வின்னர் கூப்பன் டெலிவரி ஆகிடும். லக்கி வின்னராக இருந்தால் டெலிவரி ஆகிடும். ஆனால் எல்லாமே மெயில் ஐடியிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே உடனே ரிப்ளை ஆகிடும். உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா வித்தின் 1 வீக் உள்ளே வந்துடும். வீக்குன்றது டைம் ஒரு நாள்லேயே 2 நாளில் கூட வந்துடுது நிறைய பேருக்கு. சரி சார், இது 49 ருபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கும் இதில் எத்தனை பேர் வின் ஆகிருக்காங்க, இதுவரை வின் ஆகிருக்காங்களா? நல்ல கேள்வி தான். ஆமாங்க, வின் ஆகிருக்காங்க. வின்னர் லிஸ்ட்டு நாங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வின்னர்ஸ்ன்னு இருக்கும், அந்த வின்னர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி யார் வின் ஆகிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம் வின்னர்ஸ் லிஸ்ட்டை. அதனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னர்ஸ் என்ன பேர், எந்த ஊரில் வின் ஆகிருக்காரு, ஆர்டரு ஐடியும் போட்டிருக்கோம், என்ன ப்ராடக்ட் வின் ஆகிருக்காருன்றதை போட்டிருக்கோம், அவர் எப்போ ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸு டேட்டோட போட்டிருக்கோம். வெப்சைட்டில் ஆஃபர் தவிர்த்து பிரிண்டரோட ரேட்டு என்னவோ அதை மென்ஷன் பண்ணி போட்டு பை பண்ணுற மாதிரியும் போட்டிருக்கீங்களா? ஆஃபர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரியல் ப்ரைஸ், அதாவது ஷாப்புன்னு அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு, இப்போ பிரிண்டர் ஒரு 10,000 கொடுத்து நீங்கள் பே பண்ணிவிடுங்க, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். எப்படி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி நீங்கள் பை பண்ணி உங்களுக்கு டெலிவரி டைம் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு தெரியும், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு. ரியல் ப்ரைஸும் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆஃபர் ப்ரைஸும் போட்டிருக்கீங்க. ரியல் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு ரியல் ப்ரைஸ் பண்ணி வாங்க நம்பிக்கை இல்லைன்னா ஆஃபர் எனக்கு இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னும் போது ரியல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றீங்க. ஓகே, ஆஃபர் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு இந்த தான் லக்கி வின்னராக இருந்தால் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஓகே, வின்னர் லிஸ்ட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க, வின்னர் லிஸ்ட்டும் போட்டிருக்கோம், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலான்னு. ஓகே, இதை நீங்கள் எப்படிலாம் வாங்கணும், எப்படி கூப்பன் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் எல்லாமே ஆஃபர் ஜோனுன்னு சொல்லிட்டு ஒரு அதிலே போட்டிருக்கோம். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஒரு வீடியோவிலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி ஹவு டு பை போட்டிருக்கோம், ஹவு டு கெட் ஆஃபரும் போட்டிருக்கோம், ஹவு டு கெட் வின்னிங் கூப்பன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், ஹவு டு கெட் ப்ராடக்ட்னு போட்டோம், ஹவு மெனி டேஸில் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காகனா எந்த டவுட்டும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதிலே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. எல்லாமே வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதனால் குயிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் சிம்பிளாக போட்டிருக்கோம். ஏன்னா எப்போ கிடைக்கும், என்ன பொருள் எப்படி வின் பண்ணணும் அப்படின்றது, எப்படி பை பண்ணணும் என்றது எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம இதுவரையும் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அருமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். எதுக்காகனா ஷாப்பில் என்னென்ன இருக்குது, ஷாப் ஆஃபரில்
ஆஃபர் ஷாப்பில் என்ன இருக்குது, வின்னர்ஸில் என்ன இருக்குது, ஆஃபர் ஜோனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா எதுக்காகனா உங்களுக்கு 49 ருபீஸ் கொடுத்து வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 49 ருபீஸ் கொடுத்து வாங்குங்க. இல்லை எனக்கு லக்கி வின்னர்ஸ்லாம் வேணாம், எனக்கு பேமெண்ட் கொடுத்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஷாப்புன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 49 ருபீஸ் கொடுத்து ஒரு மொபைலோ லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ நீங்கள் பை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவங்க லக்கி வின்னர்ஸ் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஆஃபர் ஷாப்லேயும் சரி எப்படி வாங்கணும் அப்படின்ற லிஸ்ட்டும் ஆஃபர் ஜோன்னு சொல்லிட்டு ஆஃபர் ஜோனில் லிஸ்ட்டு எல்லா வீடியோஸும் எப்படி பை பண்ணுறது, எப்படி கூப்பன் வின் பண்ணுறது, எப்படி லக்கி வின்னராக செலக்ட் ஆகுறது, எப்படி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு 100% இல்லை 200% இஸ் ட்ரூ ஆனால் வெப்சைட் நெக்ஸ்ட் ஜென் இந்தியா வெப்சைட். அதனால் தைரியமாக வாங்குங்க. இதில் உங்களுக்கு 100% உங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இந்த வெப்சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் இந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. இவங்க வெப்சைட் வந்து பிரபலமாகணுன்ற ஒரு நோக்கத்தை மக்களிடையே ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த 49 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கும்போது இது உங்களுக்கு லக்கி வினர் ஆகாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஃபியூச்சரில் பார்க்காம இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நிறைய லான்ச் பண்ண போகிறாங்க. அதை லான்ச் பண்ணுற அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் லக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் லக்கியாக மாறலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்போவுமே கிடைக்காது. நம்ம பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வெப்சைட்டில் எல்லாமே நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக கூடி வந்திருக்கிறதுனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நம்ம பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு சான்ஸு வின் பண்ணுறதுக்கும் சரி பை பண்ணுறதுக்கும் சரி. ஏன்னா நம்ம 49 ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய லாஸ்ன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா 49 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு வின் ஆகிட்டிங்கன்னா ஒரு பொருள் கிடைக்குதுங்களா. இப்போ ஒரு மொபைல் நீங்கள் வாங்கணுன்னாலும் போயிட்டு கடையில் ஒரு 10,000 ரூபா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒரு 49 ருபீஸ்க்குள்ளே ஒரு லக்கு கிடைக்குதுன்னும் போது நம்ம சான்ஸை எதுக்கு மிஸ் பண்ணோம், ஒரு வாய்ப்பை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த எனக்கு தெரிஞ்சு 100% இல்லை 200% இஸ் அ ட்ரூ வெப்சைட். பை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை.